ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பாபி சிஸ்டர்ஸ். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பொக்கே எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொக்கே செய்கிறதுக்காக நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு சொல்கிறேன். நான் 20 ஃப்ளவர்ஸ் செஞ்சேன். ஸோ அதுக்காக 25 ரெட் கலர் பேப்பர்ஸ், அக்ராலிக் பெயிண்ட் க்ரீன் கலர், 20 பேம்பு ஸ்டிக்ஸ், பொக்கேக்கான கவர் அண்ட் தென் சிசர்ஸ், கம். பொக்கே எப்படி செய்கிறது பார்க்கலாம். க்ரீன் கலர் அக்ராலிக் பெயிண்ட் வச்சு பேம்பு ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 20 பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா 3.5 சென்டிமீட்டர் ரெண்டு சைடுமே மெஷர் பண்ணிவிட்டு கலர் பேப்பரை ஜிக்ஸாக்காக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வீடியோவில் காட்டின மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்மளோட எல்லா கலர் பேப்பர்ஸுமே பண்ணிக்கோங்க. 25 பண்ணால் கண்டிப்பாக நான் உங்களால் 20 ஃப்ளவர்ஸ் செய்ய முடியும். ஓகே, அதுக்கப்புறமா ஒன்று சாம்பிளுக்காக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, A4 ஷீட். அதில் 3.5 சென்டிமீட்டர் காம்பஸில் மெஷர் பண்ணிக்கோங்க. பண்ணி சர்க்கிள் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அதை வச்சு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நான் சாம்பிளுக்காக ஒரு ஃப்ளவர் ஃபஸ்ட்டு பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, வாட்டர் பாட்டில் ஆர் உங்களுக்கு என்னென்ன இருக்கோ இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க வெசல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் ட்ரை பண்ணேன், ஆனால் அது நான் இருந்த சைஸ்க்கு செட் ஆகலை. அதனால் நான் வாட்டர் பாட்டில் எடுத்தேன். ஆனால் இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ரெட் கலர் போயிட்டு ஒட்டிக்கும். ஏன்னா என் கையிலையுமே நிறைய ஒட்டுச்சு, அதேமாதிரி வாட்டர் பாட்டிலையுமே ஒட்டுச்சு. நான் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஓல்டு வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த பெட்டல்ஸ் மாதிரி இருக்கணும். இந்த சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் 1 by 1 மேலே ஸ்டிக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கான ஃப்ளவர் வந்துடும். உங்களுக்கே பார்த்தா தெரியும், அந்த ஹோல் ரொம்ப குட்டியாகிட்டே வரும். நல்லா ஃபுல்லாக குட்டியானதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ளவருக்கு ஸ்டிக் பண்ணுறது நிறுத்திக்கலாம். இதே நீங்கள் அதை ஃபுல்லாக அடைக்கணும்னு நினச்சாலும் அடைக்கலாம். ஆனால் நான் பேம்பு ஸ்டிக்லேயுமே எண்டில் ரெட் கலரில் பேப்பர்ஸ் சுற்றியிருந்தேன். அதனால் நான் கொஞ்சம் ஹோல் விட்டு செஞ்சுருந்தேன். அது மொட்டு உள்ள குட்டியாக அந்த ஸ்டிக் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் எல்லாத்துலேயுமே குட்டி குட்டி ஹோல் விட்டுருந்தேன். நீங்கள் அடைக்கணுன்னா அடைக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 பேப்பர் யூஸ் பண்ணிங்கன்னா அதுவும் அடைச்சிடலாம். இதே மாதிரி ஃபுல்லாக 20 ஃப்ளவர்ஸுமே செஞ்சு வச்சுட்டேன். அதுக்குமா பேம்பு ஸ்டிக்ஸில் நான் சொன்ன மாதிரி பேப்பர் சுற்றிக்கிட்டேன். இது நான் ஃபஸ்ட்டு சுற்றினது கம்மியாக சுற்றிட்டேன். வீடியோவில் காமிச்சது கொஞ்சம் தான். ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக சுற்றினா தான் அது ஃப்ளவருக்குள்ளே ஸ்டிக் பண்ண முடிஞ்சுது. இல்லைனா அது நிற்கலை, ஆடிட்டே இருந்தது அந்த ஃப்ளவரு. எல்லா பேம்பு ஸ்டிக்லேயுமே அந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் நீட்டாக பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கீழே சுற்றிடாதீங்க. நான் மேலே ஆல்ரெடி பெயிண்ட் பண்ணாமல் அந்த ஏரியாவில் மட்டும்தான் சுற்றியிருந்தேன். அதே மாதிரி நீங்களும் சுற்றிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட ஓகே தான், ஆனால் ரொம்ப லூஸாக விட்டுறாதீங்க. கொஞ்சம் ஒட்டின உடனே எங்கேயாச்சும் சாய்ச்சி வச்சிடாதீங்க. ஏன்னா அதோட ஷேப்பே மாறிடுது, கோணையாக வந்துடுது. அது அப்படியே எங்கேயாச்சும் கிளாஸ் அந்த மாதிரி போட்டு நேராகவே வைங்க. இப்போது நம்ம சுற்றி இருந்த கலர் பேப்பர் மேலேயும் கொஞ்சம் கம் ஊற்றி ஃப்ளவர் கூட அந்த பேம்பு ஸ்டிக் அட்டாச் பண்ணிடுங்க. கொஞ்சம் ஃபஸ்ட் ஃப்ளவர் பண்ணும்போது மட்டும் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கே எப்படின்னு டெக்னிக் புரிஞ்சிடும். அப்படியே ஒட்டிக்கோங்க. அதை லூஸாக ஒட்டிடாதீங்க, பார்த்து டைட்டாக ஒட்டுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ போயிட்டு கரெக்டாக ஸ்டிக் ஆகிடும். ஆகாத மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது ஆகியிருக்கும். ஆனால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் எல்லா ஃப்ளவர்ஸுமே கொஞ்சம் க்ராஸாக அந்த ஸ்டெம்மெல்லாம் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். எல்லாமே கொஞ்சம் பக்கத்தில் இருக்க மாதிரி. நான் ஃபஸ்ட்டு சர்க்குலராக தான் செய்யணும்னு நினச்சேன். ஆனால் அது டைமண்ட் ஷேப் மாதிரி வந்தது. ஆனால் அதுவுமே நல்லா தான் இருந்தது பொக்கே. அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கலர் த்ரெட் எடுத்து ஒரு 2 ஃப்ளவர் 3 ஃப்ளவர் செஞ்ச உடனே சுற்றிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு 2-3 ஃப்ளவர் அட்டாச் பண்ணி சுற்றிட்டே வாங்க. அதுக்கப்புறமா மொத்தமாக எல்லா ஃப்ளவருமே வச்சு மொத்தமாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ரப்பர் பேண்ட் போட்டேன். அதுக்கு எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டு க்ரீன் கலரில் அது மேலே பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அந்த ரப்பர் பேண்ட் தெரியாமல் இருக்கா, அதனால தான் நல்லா டைட்டாக நின்றுச்சு. இதான் இப்போ நம்ம ஃபைனலாக செஞ்ச 20 ஃப்ளவர்ஸ் வச்ச பொக்கே. அதுக்கப்புறமா ஃபைனலாக ராப் பண்ணியாச்சு. நம்ம கவர் வச்சு பொக்கேவில்